ஹாப்பி மார்னிங் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ். உங்கள் 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் லெசனில் இருக்கிற சால்வ்டு ப்ராப்ளம்ஸில் ரோமன் லெட்டர் 3rd 1ல் 4th கொஷின் பார்க்க போகிறோம். உங்கள் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 × 10⁻23 மாலிக்யூல்ஸ் ஆஃப் குளுக்கோஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு கொஷினை கொடுத்துட்டு என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா மாஸ் கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த எல்லா ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம இந்த இருக்கிற ஒரு 5 ஃபார்முலாஸ் தான் நம்ம மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? ஸோ இப்போ நான் மாஸ் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நான் எதை எடுத்துப்பேன்னா இந்த ஃபஸ்ட்டு 2 ஃபார்முலாஸ் ஏதாவது ஒன்று எடுத்துக்குவேன். ஸோ நான் செகண்ட் எடுத்துக்கிறேன், ஏன்னா இது மாலிக்யூல்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மாஸ் பை மாலிகுலர் மாஸ். ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ number of moles is equal to mass by molecular mass. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? இப்போது நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம்னா மாஸ் தான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ மாஸை ஒரு சைடில் வச்சுட்டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இங்கே இருக்கிற மாலிகுலர் மாஸ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் சிம்பிளுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ மாலிகுலர் மாஸ். ஓகே, ஸோ மாஸை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எனக்கு என்ன தெரியணும்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் தெரிஞ்சிருக்கணும், அதே மாதிரி மாலிகுலர் மாஸ் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ மாலிகுலர் மாஸும் நமக்கு தெரியாது, நம்பர் ஆஃப் மோல்ஸும் நமக்கு தெரியாது. நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம்? இங்கே கொஷினை பாருங்கள், 5 × 10⁻23. இந்த மாதிரி 23 ரூட்டில் வந்தது, பவரில் வருது, அந்த மாதிரி இருந்தாலே நான் சொன்னேன் இந்த 2 ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். தோ நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் டிவைடட் பை 6.023 × 10⁻23. ஸோ இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் நான் கண்டுபிடிக்கணுன்றதுக்காக நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன், நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் by Avogadro number. ஓகேவா? ஸோ இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படின்ற பிளேஸில் நம்ம டைரெக்டாக என்ன பண்ணலாம்? நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் டிவைடட் பை 6.023 × 10⁻23 into molecular mass. ஓகேவா? ஸோ இதுதான் உங்கள் ரீடரில் கொடுத்துருக்காங்க. டைரெக்டாக உங்கள் ரீடரில் இந்த ஈக்குவேஷனை அப்படியே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இன்டூ மாலிகுலர் மாஸ் டிவைடட் பை 6.023 × 10⁻23. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ மாலிகுலர் மாஸ் ஆஃப் குளுக்கோஸ் உங்கள் ரீடரில் டைரெக்டாக கொடுத்துருக்காங்க ஆன்சர். பட் நம்ம டைரெக்டாக எழுத முடியாது இல்லையா? நமக்கு தெரியணும் எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு. குளுக்கோஸோட ஃபார்முலா என்ன? C6H12O6. ஓகேவா? ஸோ சியோட நம்பர் என்ன? கார்பனுக்கு 12, ஹெச்சுக்கு 1, ஆக்சிஜனுக்கு 16. கார்பனோட அட்டாமிக் மாஸ் 12, ஹைட்ரஜனுக்கு 1, ஆக்சிஜனுக்கு 16. ஸோ இதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிடலாமா? ஸோ 12 × 6 plus 1 × 12 plus 16 × 1, 16 × 6. ஓகேவா? ஸோ 12 எதுக்கு எடுத்திருக்கேன்? கார்பனோட அட்டாமிக் மாஸ் வந்து 12 × 6 எதுக்கு வந்துச்சு? கார்பன் 6 இருக்குது இங்கே குளுக்கோஸில். ஸோ 12 × 6 ப்ளஸ் ஹைட்ரஜனோட அட்டாமிக் மாஸ் என்னது 1. ஸோ 1 × 12, 12 ஏன் எடுத்திருக்கேன்? ஹைட்ரஜனில் 12 இருக்குது இங்கே. ஓகே, ஆக்சிஜன் 6, ஆக்சிஜனோட அட்டாமிக் மாஸ் 16. ஸோ 16 × 6 அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ 12 × 6 என்னது? 272 ப்ளஸ் 12 ப்ளஸ் 96. ஸோ இதை டோட்டல் பண்ணால் நமக்கு 180. கரெக்டா? 6 8 10 0 1. ஓகே, ஸோ 180 மாலிகுலர் மாஸ் நமக்கு கிடச்சிருச்சு 180. இந்த 180 தான் உங்கள் ரீடரில் டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. மாலிகுலர் மாஸ் ஆஃப் குளுக்கோஸ் இஸ் 180 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த 180 இந்த மாலிகுலர் மாஸ் இந்த ஃபார்முலாவில் நம்ம ரீப்ளேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ மாஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இன்டூ மாலிகுலர் மாஸ்
divided by 6.023 into 10 to the power of 23. Okay, the number of molecules in place la நம்ம என்ன போட போறோம் 5 into 10 to the power of 23 questionல இருக்குது. Molecular mass நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 180 divided by 023 into 23. Okay, so ஈஸியா நம்ம பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்க தனியா இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸை கண்டுபிடிச்சோ நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னா ஒரே கால்குலேஷன்ல இப்படியே போட்டுடலாம். ஓகேவா? ஸோ எல்லாமே நம்ம இஷ்டம் தான். ஃபர்ஸ்ட் 10 to the power of 23, 10 to the power of 23 ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ கேன்சல் பண்ணிட்டு 180 into 5 எவ்வளோ வரும்? 180 into 5 0 0 4 900. Okay, so 900 divided by 6.023. Okay, 900 into divided by 6.023. So 6.023 இந்த மாதிரி பாயிண்ட்ல டிவைட் பண்றது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம்? யூஸ்வலா 1000ஆல நான் மல்டிப்ளை பண்றேன் மேலே கீழே. இப்போ நான் 1000ஆல பண்ணனா மேலேயும் 1000ல தான் பண்ணணும், கீழேயும் 1000ல தான் பண்ணணும். இப்போ நான் 1000ல பண்ணனா எனக்கு இந்த பாயிண்ட் போயிடும். ஸோ பாயிண்ட் போயிட்டு எனக்கு எப்படி வரும்? 90 2 0 இங்கே இருக்கு, இங்கேருந்து 1 2 3 zeros இந்த இடத்துல வரும். ஓகே, டிவைடட் பை இங்கே பாயிண்ட் போயிடும். ஓகே, ஸோ இதை நமக்கு வேணும்னா நம்ம டைரெக்டாக டிவைட் பண்ணலாம். இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், டைரெக்டாக டிவைட் பண்ண கொஞ்சம் டைம் ஆகும். எக்ஸாக்டாக உங்களுக்கு வரணும் ஆன்சர் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஸ்லோவாக டிவைட் பண்ணலாம். நீங்கள் சயின்ஸில் மேக்ஸ்லலாம் வந்து எவ்வளோ பெரிய பெரிய சம்ஸ் எல்லாம் டிவைட் பண்ணுவீங்க. இது நீங்கள் அது கூட கம்பேர் பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ நார்மலாக டிவைட் பண்ணுறது தான். ஸோ 6023 டிவைடட் பை 9 lakhs. ஸோ 9 lakhs டிவைட் பண்ணால் பட் அந்த நம்பர் போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம எது வரைக்கும் ஸ்டாப் பண்ணிக்கலாம்னா 149.43ல நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படி இல்லை எனக்கு இது பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? இந்த 900 டிவைடட் பை 6. ஸோ 900 டிவைடட் பை 6, அதாவது இந்த பாயிண்ட்லேருந்து நான் சொல்கிறேன். ஸோ 900 டிவைடட் பை 6.023க்கு இந்த 23 இல்லாமல் இதையே டைரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 150 வரும். ஓகே, பட் ரெண்டும் ஈக்குவல் தான். ஓகே, ஸோ இது அப்ராக்சிமேட்டாக 150 வரும், பட் இது எக்ஸாக்டாக 149.43 அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து 4th கொஸ்டினோட ஆன்சர். இப்போ ரோமன் லெட்டர் 4ல இருக்கிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? calculation based on number of atoms or molecules. ஸோ கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் calculate the number of molecules in 11.2 liters of CO2 at STP அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதில் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா அதுவும் பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் அவங்க கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ். ஏன்னா கொஸ்டின்லேயே இருக்குது பாருங்கள், calculate the number of molecules. ஸோ நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ்ன்றது எந்த ஃபார்முலா வருது? இந்த 4th ஃபார்முலாவில் வருது, நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ். ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நம்பர் ஆஃப் moles is equal to number of moles is equal to number of molecules divided by 6.023 into 10 to the power of 23. ஆனால் இப்போ நமக்கு என்ன கால்குலேட் பண்ணணும்? நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸை நான் ஒரு சைடில் கொண்டு வந்துட்டு நான் ஃபார்முலாவை மாற்றி எழுதுறேன். நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டூ 6.023 into 10 to the power of 23. ஒன்றும் இல்லை, இங்கே இருக்கிற 6.023 இந்த பக்கம் வருது. ஸோ டிவிஷனில் இருக்கிறது இந்த பக்கம் வந்தால் மல்டிப்ளிகேஷனில் ஆகிடும். ஸோ நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இங்கே எழுதியிருக்கேன், நம்பர் ஆஃப் மோல்ஸ் இங்கே இருக்கிறது இங்கே வந்ததால் இன்டூ 6.023 into 10 to the power of 23. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா வச்சு தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 6.023 into 10 to the power of 23 வேல்யூ ஓகே. இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் நமக்கு தெரியுமா? தெரியாது. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்து அதுக்கும் இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த 5 ஃபார்முலாஸில் தான் வரும் மறுபடியும். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? கொஸ்டினை பாருங்கள், 11.2 liter of CO2 at STP. STPன்ற வார்த்தையை பார்த்தோன்னே நமக்குலாம் ஜாலியாக இருக்கும் இல்லையா? ஸோ கண்ணை மூடிட்டு நம்ம லாஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் இல்லையா? வால்யூம் பை மோலார் வால்யூம். ஸோ நம்பர் ஆஃப்
moles is equal to volume by molar volume. So volume ஓட value எவ்வளோ 11.2, molar volume 22.4. என்னங்க சொல்லுது 22.4 எங்க புக்லயே இல்லையே क्वेश्चनலயே இல்லையே யோசிக்காதீங்க, இது ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூ. ஓகே, ஸோ எங்கெல்லாம் மோலார் வால்யூம்னு வருதோ அங்கே 22.4 நம்ம கண்ண மூடிட்டு எழுத போகிறோம். ஓகே, அதை ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுட்டாங்க. ஓகே, ஸோ அந்த வேல்யூவை நம்ம எழுதிட்டோம். ஓகே, இது எப்படி கேன்சல் பண்ணலாம் பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல நமக்காக. ஸோ இது 1, இது 2. டவுட்டாக இருந்தால் செக் பண்ணிக்கோங்க. 11.2 × 2 4 2 2 கரெக்டா? 22.4 கரெக்டாக போட்டேனா? 1/2. ஸோ இப்போ இதை நம்ம டிவைட் பண்ணுவோம். 1 2 இங்கே ஒரு 0 போட்டுக்கலாமா? 0.5 சார் 10. ஓகே, ஸோ இப்போ எனக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? 0.5 moles. ஏன்னா நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கணும்ல. ஸோ 0.5 moles கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த 0.5 மோல்ஸை இந்த ஃபார்முலாவில் இந்த இடத்துல நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இந்த ஃபார்முலாவை நம்ம கீழே கொண்டு வரோம். ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் molecules is equal to number of moles into 6.023 into 10 to the power of 23. number of moles எவ்வளோ? 0.5. இப்போ தான் நம்ம இங்கே கண்டுபிடிச்சோம் இல்லையா? into 6.023 into 10 to the power of 23. 10 to the power of 23 நம்ம அப்படியே விட்டுடலாம். இதை மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். 6.023 into 0.5 மல்டிப்ளை பண்ணலாமா? 5 into 3 15 1 5 2s are 10 plus 1 11 5 6 are 30. okay, so 0 0 0 5 1 1 0 3. இப்போ பாயிண்ட் எங்கே வைக்கலாம்? இங்கே 1 2 3 4 நம்பர்ஸ் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஏன்னா இங்கே ஒரு நம்பர், இங்கே 1 2 3. ஸோ 3 + 1 4. ஸோ இங்கேருந்து 1 2 3 4 நம்பர்ஸ் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். 3.0000115. ஓகே, 3.0115. 5 வேணால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம், பரவாயில்ல. ஓகே, into 10 to the power of 23. இதை மறந்துடக்கூடாது, மல்டிப்ளை பண்ணிவிட்டு. ஏன்னா இதை நம்ம மல்டிப்ளை பண்ணாமல் அப்படியே தனியாக வச்சுருந்தோம்ல. ஸோ அதையும் இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. into 10 to the power of 23 molecules of என்னது இது? கொஸ்டினை பார்த்துக்கோங்க. கார்பன் டை ஆக்சைடு CO2. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் வந்து ரோமன் லெட்டர் 4ல் இருக்கிற செகண்ட் கொஸ்டின். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கால்குலேட் தி நம்பர் ஆஃப் atoms present in 1 gram of gold கொடுத்துருக்காங்க. கோல்டோட அட்டாமிக் மாஸ் நம்பரும் கொடுத்துட்டாங்க, 198 அப்படின்னு நம்பர் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் இந்த 5 ஃபார்முலாஸில் அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்? கால்குலேட் தி நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். ஸோ இதில் இந்த ஃபார்முலாவில் எந்த இடத்துல நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ நம்ம இந்த ஃபார்முலாவை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஃபார்முலா ஃபார்ம் பண்ணி அதில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிள், சரிங்களா? ஸோ நம்பர் ஆஃப் மாலிக்யூல், ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இதை நான் எழுதுகிறேன், நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் divided by 6.023 into 10 to the power of 23. ஓகேவா? இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். ஸோ இதை இந்த சைடில் கொண்டு வந்துட்டு இதை இந்த சைட் கொண்டு போகிறோம். இங்கேருந்து இது இந்த பக்கம் போகுது. அப்போ டிவிஷனில் இருக்கிறது இந்த பக்கம் வந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் ஆகிடும் இல்லையா? ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் நம்ம என்ன கண்டுபிடிக்கணுமோ அது, நம்பர் ஆஃப் மோல்ஸ் into 6.023 into 10 to the power of 23. ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல வேல்யூ இருக்குது 6.023 into 10 to the power of 23. நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸுக்கு இங்கே தான் ஃபார்முலாஸ் நிறைய இருக்குல்ல. இதில் எந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே 1 gram ஆஃப் கோல்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ கிராமில் கொடுத்துருக்காங்க. கிராம்னா என்னது? மாஸ். ஸோ மாஸ் பை அட்டாமிக் மாஸ். இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இந்த பிளேஸில் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? மாஸ் பை
atomic mass into 6.023 into 10 to the power of 23. உங்க ரீடர்ல இதை தான் டைரக்டா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதாவது நம்பர் ஆஃப் மோல்ஸ்ன்ற பிளேஸ்ல இந்த ஃபார்முலாவை டைரக்டா ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ மாஸ் பை அட்டாமிக் மாஸ் இன்டூ 10 to the power of 23. ஓகே ஓகே ஸோ மாஸ் கொஸ்டின்ல எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1. ஸோ 1 கிராம்க்கு நம்ம கண்டுபிடிக்கணும். அட்டாமிக் மாஸ் கோல்டுக்கு என்னது? அதுவும் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க 198. 1 by 198 into 6.023 into 10 to the power of 23. பாருங்க இந்த 198 6.023 இதை டிவைட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஏன்னா இது வந்து சின்னது நம்பர் 6 பாயிண்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ ரொம்ப சின்ன நம்பராக இருக்குது. ஸோ நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம், இந்த பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு இப்படி தள்ளி வச்சுக்கலாம். ஓகேவா? நமக்கு ஒரு 600ல வேல்யூ இருந்துச்சுன்னா நமக்கு டிவைட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இது என்ன பண்ணுறோம், 602.3 அப்படின்னு மாற்றிக்கிறோம். இந்த 2 பாயிண்ட்டை நம்ம எங்கேருந்து எடுக்கிறோம், இந்த 10 to the power of 23 இருக்குல்ல, இங்கேருந்து எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே என்ன ஆகும்னா 10 to the power of 21 அப்படின்னு மாறிடும். சரியா? ஸோ 10 to the power of 23 21 மாறிச்சு. இந்த 2 பாயிண்ட் என்னன்னா நம்ம இங்கே மூவ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 602.3 இதுக்கு கீழே 198 டிவைட் பண்ணணும். டைரெக்டாக தான் நம்ம பண்ணணும். சரிங்களா? இங்கே நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள், 602.3 டிவைடட் பை 198. ஸோ 198 இன்டூ 3 594. ஸோ ஃபஸ்ட் இது சப்ராக்ட் பண்ணியிருக்கேன், 830 வருது. ஸோ பாயிண்ட் இங்கே இருந்துச்சு இல்லையா? ஸோ அந்த பாயிண்ட்டை நான் இங்கே வச்சுருக்கேன். இங்கே இந்த 3யை கீழே கொண்டு வரணும் அப்படின்னா இந்த பாயிண்ட்டை நான் மேலே வைக்கணும்ல. ஸோ மேலே பாயிண்ட் வச்சுட்டு 3யை கீழே கொண்டு வந்திருக்கேன். இங்கே 83 போகாது. ஸோ இன்னொரு 0 ஆட் பண்ணியிருக்கேன். இந்த 0 ஆட் பண்ணால் மேலேயும் ஒரு 0 நம்ம போடுவோம்ல. ஸோ மேலே ஒரு 0 போட்டிருக்கோம். 198 4s are 792. அதையும் மைனஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 198 2s are 396. ஓகே, அதுக்கப்புறம் 198 1. ஸோ போயிட்டே இருக்கு இந்த நம்பர். ஸோ நமக்கு அவ்வளோ தேவையில்லை. நம்ம ஒரு 3 நம்பர்ஸோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ 3.042 அது வரைக்கும் ஸ்டாப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 1 தான், ரொம்ப கம்மியான நம்பர் தான், நமக்கு தேவையில்லை. ஸோ ஆன்சர் எப்படி எழுத போகிறோம், 3.042. இந்த 10 to the power of 21 நம்ம இங்கே வச்சுருக்கோம்ல, இதை மறந்துடக்கூடாது. ஓகே, ஏன்னா நம்ம லாஸ்ட் ஆன்சர் எழுதும்போது அதை மறந்துடுவோம். 10 to the power of 21 கிராம். ஓகே, ஸோ இதுதான் வந்து செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். இதுக்கு நமக்கு வேறு வழியில் மல்டிப்ளை இந்த மாதிரி டிவிஷன் பண்ணி தான் ஆகணும். கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் நீங்கள் பண்ணிங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர், செகண்ட் கொஸ்டின். என்னோட கிளாஸஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நல்லா புரியுது அப்படின்னா என்னோட வீடியோஸ் எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.